இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் வச்சு அல்வா செய்ய போறோம். தேங்காய் வீட்டுல அதிகமா இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி அல்வா செஞ்சு வச்சுக்கோங்க. கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு தேங்காய் நல்ல தேங்காவா இருக்கணும். கொஞ்சம் கூட அழுகி போன தேங்காய் இருக்கக்கூடாது. அந்த வாசனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எப்படின்னா, நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப் எடுத்தாலும் சரி, அந்த கப்ல 2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காவை எடுத்து மிக்சியில போட்டுக்கோங்க. அதே கப்ல 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து ஆயில் எதுவும் போடாம நெய் எதுவும் போடாம பிளைனா வறுத்துக்கோங்க. அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கப்புல 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். அது டைரக்டா நான் கடையில வாங்கியிருக்கேன். அந்த வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் வெல்லத்துல கொஞ்சம் கூட மண் இருக்காது. அதனால டைரக்டாவே நான் செய்ய போறேன். நீங்க உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி கொஞ்சமா நீங்க சூடு பண்ணிட்டு வடிகட்டி ஊத்திக்கோங்க. அதுவும் 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ண போறோம். அதே ஜார்ல 1 கப்பு வெல்லத்தையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டை போட்டுட்டு 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்துருங்க. நீங்க குவான்டிட்டி நிறைய செய்யறீங்கன்னா அது 2ஆ அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனா அரைக்கும் போது நல்லா ஃபைனா அரைக்கணும். கொஞ்சம் கரகரப்பு கூட இல்லாத அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்தாதான் இந்த அல்வா செமையா இருக்கும். அல்வா செய்யறதுக்கு திக்கான பாத்திரமா எடுத்தாச்சு. இப்போ நெய் போட போறோம். நெய் தேங்காய் எதுல எடுத்தோமோ அதுலயே 1/4 கப்பு நெய்யை போட்டுக்கோங்க. இது கூட முந்திரி, பாதாம், திராட்சை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை தனியா எடுத்து வச்சிடுங்க. அல்வானாலே நெய்யும் ஆயிலும் அதிகமா இருக்கும். அப்பதான் அந்த அல்வா கிளேஸா கிடைக்கும். தேங்காயில செய்யற இந்த அல்வாக்கு நெய்யும் ஆயிலும் அதிகமா சேர்க்க போறதே கிடையாது. எல்லாம் மீடியமா தான் இருக்க போகுது. இப்போ அந்த நெய் கூட நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை ஊத்திட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைக்க போறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நெய்யும் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கரண்டிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே விழக்கூடாது. அதுதான் பதம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, அந்த திராட்சைலாம் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். காரமான டிஷ்ஷு நம்ம வீட்டில் எதனா சாப்பிட்டுட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும். அந்த டைம்ல இந்த அல்வா எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெளியில வாங்கி நிறைய ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுல வெறும் வெல்லம் தான் சேர்த்துருக்கோம், சர்க்கரை கூட சேர்க்கல. அதனால உடம்புக்கும் நல்லதுதான். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் நம்ம சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அல்வா செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க கூட சாப்பிடலாம். இதுல நிறைய ஆயில், கீலாம் நம்ம போடவே இல்லை, கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால நீங்க ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுவையா சமைங்க, அளவா சாப்பிடுங்க. தேங்க்யூ.